இந்த தைப்பூசத்தன்னைக்கு நாளைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க முடிஞ்சால் எந்திரிங்க. அப்படி இல்லாட்டி 6 to 7 அப்படின்றது செவ்வாயுடைய ஓரையாக கருதப்படுது. நான் எப்பயுமே சொன்னேன், ஓரையை பிடிச்சவன் சோடம் போக மாட்டான் அப்படின்னு. அப்போ இந்த செவ்வாய் ஓரையில் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒரு 5:30 மணிக்கு உங்கள் வீட்டு வாசலில் அழகாக கோலம் போடுங்க. பார்க்கும்போதே மகாலட்சுமி இந்த வீட்டுக்கு வந்துட மாட்டோமான்னு ஏங்கணும். அந்த மாதிரி வீட்டு வாசலில் முதல்ல கோலம் போடுங்க. மாவிலை கிடைக்குதுன்னா மாவிலை எடுத்து வீட்டில் தோரணமாக வந்து போட்டு வைங்க. வீட்டு நிலப்படியில் மஞ்சள் அப்படின்ற விஷயத்த பூசி வைங்க. அதில் ஒரு நல்ல பவளமாக இருக்கக்கூடிய சிகப்பு கலர் குங்குமம், அது வந்து ரெட்டு கலர் குங்குமம், அரக்கு கலர் கிடையாது, சிவப்பு கலர் குங்குமம் வாங்கிக்கோங்க. அதை வச்சு வைங்க. ஒரு சொம்பில் ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் 2, 3 கிராம்பு இதெல்லாம் போட்டு ஜவ்வாது பொடி இருக்குல்ல, அது கிடைக்கும். கண்டிப்பாக அந்த ஜவ்வாது பொடி எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு முடியும்னு நினைக்கிறவங்க கும்பம் வைங்க. முடியலையே அந்த தண்ணியை அப்படியே வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் வெள்ளி சொம்பு இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் பித்தளை சொம்பு இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் வந்து பீங்கான் பவுல் தான் இருக்குது, ஏதோ ஒன்று அந்த தண்ணிக்குள்ளே வச்சு உங்களோட கையை வச்சுட்டு உங்கள் ஆத்மார்த்தமான வழிபாட்டை முதல்ல அங்கே ஆரம்பிங்க. அப்பா முருகா, இந்த தண்ணிக்குள்ளே நீ இறங்கியிருக்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, மற்ற எல்லாவற்றையும் விட நீருக்கு ஒரு மகத்துவமான சக்தி இருக்குங்க. தாந்திரீகம் அப்படின்னாலே அங்கே தண்ணி தான் முதல்ல. தண்ணியை பேஸ் பண்ணி வரப்பட்டது தான் தாந்திரீகம்.